இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். கிருஷ்ணா, எப்பெல்லாம் நான் உங்க பாலஸ்வரூபத்தை பார்க்குறேனோ எனக்கு என் சுதீப்போட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. அவன் கூட சின்ன வயசுல குறும்புக்காரனா ரொம்ப சுட்டித்தனமா இருப்பான். ஆனா இப்ப அவன் பெரியவன் ஆயிட்டான், புத்திசாலியாவும் இருக்கான். இப்ப என்னோட சுதீப் ஒரு நல்ல புள்ளையாவும் இருக்கான். ஒரு மனைவிக்கு நல்ல புருஷனாவும் இருந்து அவன் கடமையை நிறைவேற்றிருக்கான். எனக்கு அவன் விஷயத்துல எந்த குறையும் இல்லை. ஆனா இப்பெல்லாம் எனக்குள்ள யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயம் உள்ளுக்குள்ள எனக்கு ஒண்ணுகிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் புள்ள தப்பான ஆளுங்க கையில போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு. ஏதோ கூட்டுத்தனமான மாயாஜாலத்துல மாட்டிக்கிட்டானோன்னு தோணுது. இப்ப சொல்லு, உனக்கு ஆபீஸ் போக மனசே இல்லைன்னு. மதுரை ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாத. வேலைக்கு போய் தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போகாத. இப்ப நான் மட்டும் ஆபீஸ் போலனா நான் என்ன வேலை செய்வேன்? அப்படி வேலை செய்யலனா உன்னோட செலவெல்லாம் நான் எப்படி சமாளிக்க முடியும்? அதனால தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? அப்ப நீ என்ன அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் உன்னோட செலவெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கா? கண்டிப்பா. எனக்கு தேவையானதெல்லாம் செய்யறது எல்லாராலையும் முடியாது. நீ என்ன தடுத்து நிறுத்துவியா? நான் எது ஆசைப்பட்டாலும் வாங்குவேன், என்ன வேணா பண்ணுவேன், எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்குவேன். நீ பணத்தை சம்பாதிப்பியோ திருடிவியோ எனக்கு தெரியாது. என்னோட செலவை தடுத்து நிறுத்த நீ யாரோ? அட என்னாச்சு? என்ன யோசனை? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னால மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் எனக்கு தர முடியும். அதை நானும் உனக்கு தருவேன். மதுரை ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் இன்னைக்கு நிறைய இன்வாய்ஸ் போட்டு ஆகணுமா? சொல்றத கேளு. நீ இன்வாய்ஸ் போட போறியா இல்ல நான் மூடிக்கிறேன்? நான் என்னோட பிரியமான லட்டு கோபாலா, என் பிள்ளைய இந்த உலகத்திலேருந்து எல்லாத்தையுமே இருந்து காப்பாத்துப்பா. அவனை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாத்து. உலகத்துல உள்ள எந்த தீய சக்தியும் அவனை நெருங்க விடாம நீ பாத்துக்கோ. இன்னைக்கு என் மாமியாரே என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போ மாயக்கண்ணன். உப்ஸ், சாரி அத்தை, நீங்க ஏத்தி வச்ச தீபம் அணைஞ்சு போச்சு. அத்தை, எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கடவுளுக்கு விருப்பமே இல்ல போல. ஒருத்தரோட வேண்டுதலை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாம போறதும் அது கிருஷ்ணனோட லீலை. அவன் எதை விரும்புறானோ அதை தான் செய்வான். நாமெல்லாம் அவன் கையில விளையாட்டு பொம்மை, அவ்வளவுதான். அத்தை, பேசாம நீங்க கதா காலட்சேபம் பண்ணலாமே. இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது வந்து நான் என்ன. நல்லா இருப்பா, நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறும். இங்க பாருப்பா, ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரும்போது என்னோட கிருஷ்ணனுக்காக மறக்காம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. என்கிட்ட இந்த பணம் காலி ஆயிடுச்சுப்பா. பணமே இல்லையா? நான் தான் ஏடிஎம் கார்டு கொடுத்தலமா. ஆமாப்பா, அந்த கார்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னது? சுதீப், நான் தான் உன்கிட்ட சொன்னல, இப்பெல்லாம் அத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்துடுறாங்க. இப்ப பாரு, அவங்க ஏடிஎம் கார்டையே அவங்க மறந்துட்டாங்க. இல்லப்பா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ட்ரெஸ்ல வைக்கிற அலமாரியில தான் வச்சிருந்தேன். அதுலதான் என்னோட கண்ணாடி வைக்கிற பாக்ஸ், இந்த பிரார்த்தனை மாலையை கூட எங்கனா வச்சிருப்பீங்க. வேற எங்கனா தேடுங்க. கபோர்ட்ல, கட்டில் காடியில எங்கனா இருக்கான்னு பாருங்க. இங்க பாருப்பா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயுமே இல்ல. இந்த சீசஸ் அந்த கிழவியோட சிறக வெட்டி எரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கிழவி பணம் நம்ம என்ன பண்ணுவா? நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை, எங்க வச்சீங்கன்னு. பரவாயில்லம்மா, ஒன்னும் ஆகாது. நான் அதை பிளாக் பண்ணிடுறேன், சரியா? ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. பாய் மது. பாய். அத்தை, இப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது, நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இப்போ உங்க நிலைமைய பாத்தீங்களா?
ஒவ்வொரு பாவியும் என்ன நினைப்பாங்கன்னா அவங்கள யாரும் பார்க்கலன்னு. ஆனா என்னோட கிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கிருஷ்ணனோட லீலையை புரிஞ்சுக்கிறது அது எந்த போதனையாலும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த கிழவி என்ன பார்த்து போதனர் ராட்சசின்னு சொல்லிட்டு போறாளா? ஹே கிழவி, உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. நான் எப்படிப்பட்டவன்னு தெரியாது. இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு, இந்த ராட்சசியோட பவர் என்னன்னு காட்டுறேன் பாரு. நான் உன்னை கண்மூடித்தனமா நம்பிட்டேன். என்னோட உலகம், என்னோட வாழ்க்கை எல்லாத்தையுமே உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். உன்னை நான் என்னோட ராணி மாதிரி வச்சிருந்தேன். ஆனா நீ என் விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆமா, நான் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுவேன். எல்லாத்தையுமே அழிச்சிருவேன். முதல்ல நான் சொல்றத கேளு. இனிமே நீ சொல்றதெல்லாம் நம்பி நான் ஏமாந்து போக தயாரா இல்ல. என்னோட பேரு அனு. எனக்கு எது விருப்பமோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். ஆனா அனு, நீ தானே சொன்ன, நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்ட. ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியாது. நீ எங்க போய் பதுங்கி இருந்தாலும் சரி, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேண்டி. என்னை ஏமாத்திட்டல, மவளை நீ தப்பவே முடியாதுடி. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும்பா. தம்பி, நீங்க எங்க போயிட்டீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அண்ணியோட ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுங்க. காலக்கட்டா. தேங்க்யூ அண்ணா. என்னங்கண்ணா? உன்னோட ஐஸ டேஸ்ட் பண்ணவா? சேம் ஃப்ளேவர் தானே? டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. சரி, இந்த பண்ண. அனுவா? ஆமா, அது அனுவே தான். டேஸ்டியா தான் இருக்கு. டேஸ்டா இருக்குல்ல? சரிங்க அண்ணா, நான் கிளம்புறேன். சரிப்பா. அனு, அனு, என்னாச்சுமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அண்ணா, இப்ப போன லேடி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவங்க என் சுதீப் தம்பியோட ஒய்ஃப் மாதுரி. மாதுரி? ஆனா அது அனுவாச்சே. ஒரு விஷயம் தெரியுமாமா? இன்னைக்கு மார்க்கெட்ல சாரி கடையில இருந்து எல்லா சாரியும் வாங்கிட்டாமா. சாரி கடையை விலைக்கு வாங்கிடுவா போல இருக்கு. அந்த ஒரு கடையை மட்டும் சொல்லி என்ன பண்றது? இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற கடையில இருக்கிற சாரி எல்லாமே நான் வாங்கிடுவேன். அந்த ரைஸ் கொஞ்சம் கொடுங்க அத்தை. அட பிரமாத அத்தை, உங்க வளையல்ல உள்ள டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க இருந்து வாங்குனீங்க? இது எனக்கு சுதீப்போட அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. எங்களோட 10வது கல்யாண வருஷத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. சுதீப், நீ எப்போ எனக்கு அதே மாதிரி தங்க வளையல் வாங்கி தர போற? மாதிரி இப்பதானே நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா. ஒரு 4 சாரி வாங்கி தந்துட்டு பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாம் ஏன் தப்புதான். என்னோட நர்ஸுக்கான நல்ல வேலையை விட்டுட்டு நான் உன்னுடைய கல்யாண ப்ரொபோசலை ஏத்துக்கிட்டேன் பாரு. உன்னுடைய மனைவி ஆயிட்ட பாரு. அப்ப நீ என்ன சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி? நீ சொன்னல உனக்காக நான் நிலவை கூட கொண்டு வருவேன்னு. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு குண்டு மணி தங்கமாவது வாங்கி தந்திருக்கியா? நமக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? என்னம்மா இப்படி பேசுற? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் எப்பவுமே உன்னை சந்தோஷமா வச்சுக்க தான் ஆசைப்படுறேன். சரி, ஓகே, ஒரு வேலை செய்யலாம். நான் சீக்கிரமா உனக்கு ஒரு தங்க வளையல் வாங்கி தரேன். சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரம்? அடுத்த மாசம் உன்னோட பர்த்டே அன்னைக்கு. ஓகே. அட, இப்போவாது கொஞ்சம் சிரிமா. சிரிய. உங்களோட கையில அந்த தங்க வளையல் பார்க்க நல்லாவே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, அதை கழட்டி எனக்கு கொடுங்க. டைம் ஆகுது. இது ஏன் கை சைஸ்க்கு வாங்கினது, உனக்கு செட் ஆகாதுமா.
அது என் கைக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வளையல் மாதுரி கையில தான் இருக்கணும். கழட்டுங்க, கழட்டுங்க, இது என் புருஷனோட அடையாளம், நான் கட்ட மாட்டேன். கழட்டுங்க, கழட்டி கொடுங்க. நீ என்னோட லட்டு கோபாலோட மாலையை உடைச்சிட்ட. நான் அப்படி தர சொன்னல, மாட்டேன். அது கொடு, விடு. கொடு. விடு. தர தர மாட்டியா? மாட்டேன். கொடு. சுதி. அம்மா அத்தை, அம்மா அத்தை, அம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா அத்தைக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு போல. ஏற்கனவே அத்தை கிட்ட சொன்னேன் இப்படி தலை சுத்தல் வந்தா ரெஸ்ட் எடுங்கன்னு. ஆனா உங்க அம்மா கேக்குறதே இல்ல. வாங்க அத்தை, வாங்கம்மா. எழுந்துருங்க. பாத்து எழுந்திருக்கம்மா, எழுந்திருங்க மெதுவா. வாங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க, ஒன்னாவதுமா போயிடாதீங்க. உட்காருங்கம்மா. மது ஒரு வேலை செய், நம்ம ரூம்ல இருந்து மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. மெதுவாம்மா, மெதுவா உட்காருங்க. எங்க காட்டுங்க. நல்ல வேலை பெரிய காயம் எதுவும் இல்லம்மா. எப்படிமா ஆச்சு இதெல்லாம்? இங்க பாருப்பா, நான் மயக்கம் போட்டுலாம் விழல. அது வந்து மருமக. இந்தாங்க. நல்ல வேலை இவ என்ன புடிச்சிட்டா. அப்படி இல்லைன்னா சுதீப், இது எல்லாமே உங்க தப்பு தான். நீங்க அம்மாவை சரியா கவனிக்கிறதே இல்ல. அப்புறம் அத்தை, நீங்க கொஞ்சம் கூட கவனமாவே இருக்க மாட்டேன்றீங்க. இன்னில இருந்து உங்களை கவனிச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க உங்க அலமாரி சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களையும் நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். அம்மா மாது சொல்றதும் சரிதாம்மா. நீங்க அந்த சாவி அவகிட்டே கொடுத்துருங்கம்மா. அது என்னடாம்மா, எல்லாருக்குமே பதில் சொல்ற வேலை ரொம்ப கஷ்டமா. எதுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு? இன்னில இருந்து சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, அவ்வளவுதான். சாவி அவகிட்ட கொடுத்துருங்க. கிழவி, நீ வளையல் தரமாட்டேன்னு அடம் பிடிச்சல. இப்ப பாத்தியா, மொத்தமா நான் பீரோ சாவியே வாங்கிட்டேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம்ப்பா, என் பக்கத்துல வந்து உட்காரு. என்னாச்சுமா? நீ என்னோட விலை உயர்ந்த வைரம்பா. எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை இழக்க விரும்பல. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எல்லா வகையிலையும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். அம்மா நான் எங்க போறேன்? இங்க தானே இருக்கேன். உங்க கூடவே தான் இருக்க போறேன். எப்பவுமே இருப்பேன். இங்க பாருப்பா, உனக்கு ஒண்ணு தோணல? இவ்வளவு சீக்கிரமா வீட்டோட சாவி கொத்த மொத்தமா அவகிட்ட கொடுத்துட்ட. இது சரியில்லைப்பா. அம்மா மாதுரி மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லம்மா. செலவு கொஞ்சம் ஓவரா பண்றானா, அவளும் நம்ம குடும்பம் தானம்மா. எப்பவுமே நம்ம வீட்டை பத்தி நல்ல விதமா தான் யோசிக்கிறா. இப்ப அந்த சாவி கொத்து நம்ம கிட்ட இருந்தான்னா அவகிட்ட இருந்தானே, அதனால என்னம்மா ஆக போகுது? சரிதானம்மா? அம்மா நம்ம நிறைய பேசிட்டோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. வாவ், இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கே. இது என்ன விலை? இது நம்ம தகுதிக்கு மீறினது. அப்படியா? எவ்வளவு? 7-8 லட்சம் ரூபாய் இருக்கும். நீ ஒரு வேலை செய், இந்த நெக்லஸை என்கிட்ட கொடுத்துரு. நான் சொன்னதை கேட்கல? குறைஞ்சபட்சம் அது 7 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரும். என் பாஸ் பொண்ணோட கல்யாணத்துக்காக வாங்கினது. இதை நான் திரும்ப கொடுத்தாகணும். கொடு. இல்ல, இந்த நெக்லஸை நீ என்கிட்ட கொடுத்துரு. அட, உன்னோட பாஸ் தான் பெரிய பணக்காரனாச்சே. 7-8 லட்சம்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் எப்படி பார்த்தாலும் அவர் உன்னை ரொம்ப நம்புறாருல. போய் சொல்லு, நகை திருட்டு போயிடுச்சுன்னு. அனு, நெக்லஸை திரும்ப கொடு. இல்ல, தரமாட்டேன். ஒழுங்கு மரியாதையா திரும்ப கொடு. பேராசை பிடிச்ச பொம்பளை. காசு பணம் தங்க நகை எதை பார்த்தாலும் பைத்திய பிடிச்ச மாதிரி ஆமா, ஆயிடுறா. நான் பைத்தியமே தான். ஏன்னா எனக்கு காசு பணம் வேணும், தங்கம் வேணும், வைரம் வேணும், எல்லாமே வேணும். இதுவும் வேணும். உனக்கு அது வேணும்ல? ஆ. இந்த மாதிரி நெக்லஸ் தானே? சரி, வாங்கி தரேன். தா, நாளைக்கு சோர் பஜார்ல இருந்து இதே மாதிரி ஒரு நெக்லஸ டூப்ளிகேட்டா உனக்கு நான் வாங்கி தரேன். சோர் பஜார்ல வாங்குற டூப்ளிகேட் நகைய 3rd கிளாஸ் பொம்பளைக்கு கொண்டு போய் கொடு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ என் புருஷன் தானே, நான் உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா? அதுக்கு கூட தகுதி இல்லைன்னா சாக வேண்டியதுதான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அன்புக்காக தான், குடும்பத்துக்காக, நிம்மதிக்காக. ஆனா உனக்கு தேவை பணம் பணம் பணம். திருடு, கொள்ளையடி, எதை வேணும்னாலும் பண்ணு. ஆனா உன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்ப இந்தா வளையல், இத நீயே போட்டுக்கோ. இந்தா, இதையே நீயே வச்சுக்கோ. அனு, அதிர்ஷ்டம் இருந்தா தான் பணம் வரும். யாரு தலையில என்ன எழுதிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பாதிக்க முடியும். உன் தலையெழுத்துல இவ்வளவுதான் எழுதி இருக்கு.
வாழ தெரியாத முட்டாளுங்க தான் அந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. என்னோட தலையெழுத்த நான் தான் எழுதுவேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் அடைஞ்சே தீருவேன். எந்த விலை கொடுத்தாலும் அடைஞ்சிருவேன். சொன்னது புரிஞ்சதா? ஹம். நேத்தும் என்னுடைய தலையெழுத்த நான் தான் எழுதுனேன். இன்னைக்கும் என் தலையெழுத்த நான் தான் எழுதிட்டு இருக்கேன். ஹலோ அனு டார்லிங், என்னாச்சு? என் குரலை மறந்துட்டியா இல்ல வாய்ஸ் கேட்டதும் ஷாக் ஆயிட்டியா? அனு டார்லிங், क्या हुआ? என்னாச்சு? என் आवाज குரலை भूल गई या மறந்துட்டியா இல்ல வாய்ஸ் கேட்டதும் ஷாக் ஆயிட்டியா? இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆனா அந்த குரல், அந்த வாய்ஸ் அவனோடதுதான். ஆனா இது எப்படி நடந்திருக்கும்? நான் அவன அனு டார்லிங், என்னாச்சு மாதுரி? ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? அங்க என்ன? இங்க யாருமே இல்லையே. இல்ல, வெளிய இருந்து ஒரு காக்ரோச் வந்துச்சு. என்ன மாதிரி நீ வேற இந்த டைம்ல கரப்பாம்பூச்சை பார்த்து இப்படியா கத்துவ? சரி வா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்க போலாம். வா வா. மதுரை, உனக்கு ஏதோ கால் வந்திருக்கு பாரு. யாரு? ஏதோ அண்ணன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு, கட் ஆயிடுச்சு. ஹலோ, யார் மாது? ஸ்பாம் கால் தான். அப்படியா? சரி. நான் நேத்தே சொன்னல வேலை எல்லாம் அது வேணான்னு. சொல்றத கேட்க மாட்டீங்களா? இங்க பாருப்பா, இந்த வேலையெல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கமாயிடுச்சு. இங்க பாருப்பா, என் கண்ணாடி உடைஞ்சு போச்சு, கொஞ்சம் மாத்தி வாங்கிட்டு வரியா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஆஃபீஸ் போனலாமா? ஏய் மாதிரி, ஒரு வேலை செய்றியா? அம்மா கூட நீ மார்க்கெட்டுக்கு போ, இந்த கண்ணாடி மாத்தி வாங்கிட்டு வந்துரு. நீ எதுக்குப்பா அவளை போய் தொந்தரவு பண்ற? இதுல தொந்தரவுக்கு என்னமா இருக்கு? அப்பா அம்மா கவனிக்கிறது பசங்களோட கடமை. சரிதானே மாதிரி? இந்த இதை நீ வச்சுக்க. அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டுறேன். பார்த்து பத்திரம்ப்பா. பாய் மாதிரி. இப்ப எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அவனே தான். அவன் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அத்தை, நீங்க இங்கே நின்னு வெயிட் பண்ணுங்க. நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். மாதுரி, மாதுரி, அம்மா காணாம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? மதுரை அவங்க என்னோட அம்மா. உன் சாரியில வச்ச பின்னு கிடையாது, தொலைஞ்சு போச்சு, காணாம போறதுக்கு. உன் கூட தானே வந்தாங்க. அப்புறம் அவங்க எங்க போனாங்க? பாரு, நான் உண்மையை தான் சொல்றேன்.
நான் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு திரும்ப வரும்போது அவங்க அந்த இடத்துல இல்ல. அம்மா அப்ப எங்க தான் போயிருப்பாங்க? அம்மாவோட போன் எப்படி வீட்டுக்கு வந்துச்சு? இந்த போன் ரீல்ஸ் பார்க்கிறதுக்கு, ரீல்ஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, புரியுதா? மனுஷனோட செக்யூரிட்டிக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை முறை சொல்லிருக்க உங்ககிட்ட அம்மா கிட்ட ஒரு போன் இருந்தே ஆகணும்னு, ஆனா கேட்கவே இல்லைல்ல நீ. உனக்கு இந்த போனை ரீசார்ஜ் பண்றது கூட பாரமா தெரியுதுல உனக்கு? உனக்காக செலவு பண்ற, உன் ஆடம்பரத்துக்காக செலவு பண்ற, அவ்வளவுதான் உனக்கு தேவை இல்ல? சுதீப், நீ தேவையில்லாம என் மேல பழி போடாத. நான் உனக்காக என்ன பண்ணல சொல்லு பார்க்கலாம். ஆனா நீ இதுக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷத்துல நீ எனக்கு எதிரா எவ்வளவு விஷத்தை கக்குற. அம்மா, 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 என்னாச்சுமா? சரி உட்காருங்க, உட்காருங்கம்மா. மெதுவா, பார்த்து மெதுவா. மெதுவா உட்காருங்க. அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மருமகளே, நீ ஏன் என்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட? நான் உனக்காக அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த இடத்துக்கு திரும்ப வரவே இல்லை. இங்க பாருப்பா, அங்க சில ரவுடி பசங்க என் நகையை தட்டி பறிக்கிறதுக்காக என்னை அடிச்சு துன்புறுத்துனாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த வீட்டுக்கு ஒரு பாரமா இருக்கேன் போல. மருமகளே, அதை ஓப்பனா சொல்லிடு. நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? நீ செஞ்ச இந்த தப்புனால அம்மாக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம், தெரியுமா? என் அம்மாக்கு ஞாபக மருத்துவ பிரச்சனை இருக்கு, தெரியல உனக்கு? அதையும் மீறி அவங்களை வெளியே கூட்டிட்டு போய் விட்டு வந்திருக்காங்களே. ஒழுங்கா மன்னிப்பு கேளு, கேளு. உன்னோட அம்மா போய் சொல்றாங்க. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. மன்னிப்பெல்லாம் என்னால கேட்க முடியாது. மது, திரும்ப திரும்ப இதை பத்தி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத. அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிட மாட்ட. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. சுதீப், அதை விட்டு தள்ளுப்பா. இதுல இவ தப்பு எதுவும் இல்லப்பா. இல்லம்மா, மன்னிப்பு கேளு. முடியாது. மன்னிப்பு கேட்க போறியா இல்ல? இல்லனா என்ன? வீட்டை விட்டு வெளியே போடி. ஓகே சுதீப், நான் போறேன். நிரந்தரமா என் பிறந்த வீட்டுக்கே நான் போறேன். அவளை போக வேணாம்னு சொல்லுப்பா. அவ வீட்டை விட்டு போறா பாரு. போகட்டும், விடுங்கம்மா. என்னப்பா சுதீப்? மாதுரி, மாதுரி, யாரா நீ? நீ யாரு? அனு கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அனுவா? யார் அனு? இவ மாதிரியாச்சே. இவதான் என் மருமக. அவ உண்மையான பேரு அனு. என்னோட பேர் கமலேஷ். என் மனைவி தான் அவ. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. என்கிட்ட என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையுமே அவகிட்ட நான் கொடுத்துட்டேன். அப்ப கூட அவ சந்தோஷமாவே இல்லை. ஒரு வைர நெக்லஸ்க்காக எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. டேபிள்ல இருக்கிற கத்தி எடுத்து என் கையை வெட்டிட்டா. ஒவ்வொரு தடவையும் போற மாதிரி கோவத்துல தான் கிளம்பி போனா. நான் என்ன நினைச்சேன், ஒரு 2 நாள்ல திரும்ப வந்துருவான்னு. ஆனா அதுக்கப்புறம் அவ திரும்ப வரவே இல்லை. கடந்த 1 வருஷமா இந்த மாதிரி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுல தான் இருக்கா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காதல் வந்துருச்சு. அப்புறம் கல்யாணம். கல்யாணம் ஆன ஒரு பொம்பளை மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீ சரியான முட்டாள் பொம்பளை. உன்னை விட முட்டாள் உன் புள்ள. அவ உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. அது உங்களுக்கு புரியவே இல்லை. அந்த பொம்பளை பிசாசால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. நான் அவளை விட்டு வைக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அவளை அவமானப்படுத்த போறியா? என் புள்ள அவன் மேல பைத்தியமா இருக்கான், தெரியல. எக்கு தப்பா ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைச்ச, புதுசா இன்னொரு பிரச்சனை வந்துடும், ஜாக்கிரதை. அப்புறம் நீ வசமா மாட்டிக்க போற சொல்லிட்டேன். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. முல்லை எப்பவுமே முள்ளால தான் எடுக்கணும். எப்படி அது? நீ அவளை கடத்திரு. இந்த விஷயத்துக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண போனான்னு வச்சுக்கேன். அப்ப நான் அவனை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம்
அந்த பிசாசை என்ன பண்ணாலும் சரி, எதுவும் பண்ணலைனாலும் சரி, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டேன். அப்படின்னா சரி. இன்னைக்கு நான் அந்த விஷப்பாம்பை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டேன். ஆனா ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைகிட்டேருந்து அந்த விஷப்பாம்பை விரட்டி விட்டுருவேன். சொல்லு கமலேஷ். அந்த கிழவி எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சான்னா சுதீப்பை வளைச்சு போடலான்னு பார்த்தேன். அவனோடது எல்லாத்தையும் சொந்தமாக்கலான்னு பார்த்தேன். என்ன மாதிரி அழகான பொம்பளைய விட்டுட்டு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான் அந்த கிறுக்க. மதுரை மதுரை யாரா நீ? உனக்கு ஒண்ணாகல? நல்ல வேளை நீ வந்துட்ட சுதீப். எவ? தெரியல, திடீர்னு வந்து என்ன கொல்ல பார்த்தோம். நல்ல வேளை நீ வந்துட்ட. ஐம் சாரி மாது, எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் அன்னைக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கே நீ வீட்டை விட்டு போகும்போது நான் தடுத்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காதுல்ல. ஐம் சாரி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் சுதீப். சரி வா, இப்பவே கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். அனு டார்லிங் 143. அப்படின்னா அவன் தான் என்ன அட்டாக் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவன் சுதீப் கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது ஏன் வேலையை முடிச்சாகணும். அத்தை, இது வரைக்கும் நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். நான் முதல்ல உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஐ எம் சோ சாரி அத்தை. சுதீப், உனக்கு அப்படி தோணல? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளுடைய உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல? எப்பவும் அப்படிதான் நடக்கும்ல அத்தை? ஆமா. புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்க இன்னும் நெருக்கமாயிடுவாங்கல்ல? சரிதானே அத்தை? சந்தோஷமா இருமா. அவ சாமர்த்தியமான ஆளுடா. திரும்பவும் என் வீட்டுக்கு வந்துட்டா. அது எப்படி நடந்துச்சு? ஏய் கிழவி, இதுக்கான பதில் உன் புள்ள கிட்ட கேளு. அவன் மட்டும் நடுவுல வரலனா இந்நேரத்துக்கு அவ கதையை நான் முடிச்சு கட்டி இருப்பேன். உன் புள்ள வந்ததுனால அவ தப்பிச்சிட்டா. ஒரு வாய்ப்பு கையை விட்டு போயிடுச்சு. ஆனா ரெண்டாவது வாய்ப்பா நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அது சரி. அப்போ இந்த கிழவி கமலேஷ் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாளா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட கேமை ஃப்ளாப் ஆக்க பாக்குறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. இந்த சாதாரண பிளேயர்ஸ்க்கு கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு தெரிஞ்சிரும். இந்த விளையாட்டுல ரொம்ப ஆபத்தான வீராங்கனை அது நான் மட்டும்தான்னு தெரிஞ்சுக்கோ. நீ வேடிக்கை பாரு சுனிதா தேவி. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பாரு. இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்டி. நல்ல வேளை நீயே என்னை தேடி வந்துட்ட.
இல்லைன்னா நானே உன்னை தரன்னு இழுத்து இங்க கொண்டு வந்திருப்பேன். நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போனல, அதுக்கு நான் இன்னைக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. அது கீழே போடு கமலேஷ், கீழே போடு. கீழே போடு, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. என்னாச்சுமா, எதுவும் பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம்? ஆமா, நான் ஓடி போனது உண்மைதான். ஏன்னா இங்க எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால எந்த அவமானத்தை வேணா எப்படி வேணா தாங்கிக்க முடியும். ஆனா பணம் இல்லைன்னா தாங்கிக்க முடியாது. நானும் உன்னைத்தான் நேசிக்கிறேன். இது எல்லாமே உன்னோட காதலும் தான். அதுதான் என்னை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எனக்கு தேவை காதல் மட்டும் இல்ல, அது உனக்கே நல்லா தெரியும். நான் கேக்குற பணத்தை உன்னால தர முடியல. என்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்க தான் நான் சுதீப்பை கண்டுபிடிச்சேன். பணத்துக்காக ஆம்பளைங்களை மாத்திர பொம்பளை நீ, தெரியும்ல? இப்படிப்பட்ட பொம்பளைங்களுக்கு சமுதாயத்துல என்ன பேருன்னு? நடத்த கெட்டவன் சொல்லுவாங்க. நீ உயிரோட தப்பிக்கவே முடியாது. கமலேஷ், உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. நான் சுதீப்பை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் தான் என்னுடைய ஏடிஎம். என்ன சொல்ற நீ? நான் எப்ப கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அவன் எனக்கு பணத்தை தந்துருவான். இப்போ நீ விரும்புறன்னா அவன் நம்ம 2 பேருக்குமே ஏடிஎம்மா மாறிடுவான். அது எப்படி? இங்க பாருப்பா, நம்ம நேசிக்கிற ஆளு ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. பல சமயம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நெருக்கமா இருந்தா கூட அதை நம்மளால தெளிவா பார்க்கவே முடியாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட அர்ஜுனன் கிட்ட அதை தான் சொன்னாரு. அதாவது அதிக நம்பிக்கை, அப்புறம் அதீத விசுவாசம் எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நாசமாக்கிடும்னு சொன்னாரு. அப்புறம் டைம் டு டைம் உறவுகளை மேம்படுத்த கத்துக்கணும்பா. அவ்வளவுதான். அந்த வீடும் சொத்தும் என் பேருக்கு வந்துருச்சுன்னா போதும். அப்புறம் அவங்க 2 பேரையுமே அடிச்சு தூக்கிட்டு அப்புறம் நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். அப்புறம் அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஓகேவா? இப்ப சொல்லு, டீல் ஓகேவா? என்ன விஷயம் கமலேஷ்? எவ்வளவு நாள் ஆச்சு நீ உன் வேலையை செய்யாம அப்படியே இருக்க? அந்த பொம்பளை என் பிள்ளைய நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவளோட அந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப நீ உன் வேலையை செய்யலைன்னா அப்புறம் நாளைக்கு போலீஸுக்கு போய் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவேன். இல்ல இல்ல இல்ல, போலீஸுக்கு போனா நம்ம பிளான்லாம் ஃப்ளாப் ஆயிடும். நான் ஒரு சில விஷயங்கள் முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த விஷயத்தை ஃபோனில் பேசினா சரியா இருக்காது. ஒன்று பண்ணுங்க, நீங்க என் வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. அப்ப சரி. என்னாச்சு? எதுக்கு இப்ப நீங்க வர சொன்ன? இப்ப நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? நான் இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இனிமே அணு இல்ல, ஆனா நீ தான் இந்த உலகத்தை விட்டு போற கிழவி. நான் என்னோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்து உன்னோட டர்ன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அந்த ஆளு நீ அவ்வளோ சொல்லியும் ஒத்துக்கல அப்படின்னா அவன் திடீர்னு எல்லாத்தையும் உனக்கு எழுதி தருவான்னு எப்படி நம்புற? அதுக்கு பேரு தான் தந்திரம். சுதீப்போட வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்னதா நான் ஒரு பொய் சொன்னா போதும், அதுக்கப்புறம் அவன் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, அவன் உயிரையே எனக்காக எழுதி தருவான். அது என்ன போய்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இது சந்தோஷமான விஷயம் தானே? என்னது? நான் அம்மாவாக போறேன். என்னது? நிஜமாவா சொல்ற? நீ அம்மானா நான் அப்பாவா போறேனா?
தேங்க்யூ so மச் மாதிரி. இன்னைக்கு நீ என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. இதுக்காக தான் நான் பல காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்பாவாக போறேன். நான் அப்பாவாக போறேன். அம்மாங்க, அம்மாவும் பாட்டியாக போறாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லணும். இரு அம்மா, அம்மா. அத்தை 4-5 நாள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கோகுல்தம் தர்ஷனத்துக்காக போயிருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் ஆக போறோம். ஆனா நீ எப்பயாச்சும் யோசிச்சு பாத்தியா இந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு? அதுக்கு நீ எல்லா விதமான சந்தோஷத்தையும் எப்படி கொடுக்க முடியும்? என்ன சொல்ற? அதான் இந்த வீடு, நிலம், இந்த சொத்து எல்லாம், இது எல்லாமே உன் பேர்ல இல்லையே. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியும், நீ அதை நினைச்சு தானே ரொம்ப நாளா கவலைப்படுற. இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் எப்பயோ பிளான் பண்ணி வச்சுட்டேன். என்ன சொல்றேன் இரு. இந்த பேப்பர்ல அம்மாவுக்கு சொந்தமானது எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. அம்மா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேம்மா. நீங்க இந்த பேப்பர்ல மட்டும் சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க, இங்க. அப்புறம் இங்க. இந்த பேப்பர்ஸ்ல என் விருப்பப்படி ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி, கோல்டு, சேவிங்ஸ், அது எல்லாத்துலயும் நான் உன்னை மியூச்சுவல் ஃபண்டரா சேர்த்துட்டேன். அதாவது உன்னோட அப்புறம் நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் எப்பவுமே செக்யூர்டா இருக்கும். வா, சைன் பண்ணிடலாம் வா. என் வாழ்க்கை என்ன எங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கு. எனக்கு என்னோட உயிரை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா நான் நினைச்சா கூட என் புள்ளைய காப்பாற்ற முடியாது போல இருக்கு. லட்டு கோபாலா, இப்ப நீங்க தான் உங்களோட லீலையை காட்டணும். எப்படியாவது என் பிள்ளைய அந்த ராட்சசி பிடியிலேருந்து நீங்க தான் காப்பாற்றணும். என்ன வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணிட்ட? அது பெரிய வேலை இல்ல, அத ஃபுல் பிளானிங்கோட வர வேண்டியதா போச்சு. அனு டார்லிங், நிஜமாவே நீ பெரிய கில்லாடிதான். மவனே, உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாடுறான். என்ன இது? என்ன விளையாட்டு இது? இங்க பாரு, ஷூட் பண்ணிடுறது. நீ எல்லாம் செத்து போனுண்டா, வீணா போனவனே. இல்ல அனு, நம்ம சேர்ந்து பார்ட்டி பண்ணலனா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்தா, மாதிரி நம்ம கடவுளால நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்திருக்கு. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை நினைச்சு பார்க்கணும்னு. நாளைக்கு கோயிலுக்கு போலாமா? போலாமே. முதல்ல நீ பாலை குடி, அப்புறமா பேசலாம். இந்த இதுல 50,000 ரூபாய் இருக்கு. நாளைக்கு நாங்க கோயிலுக்கு போவோம். ஆன் த வேல சான்ஸ் கிடைச்சதும் நீ எல்லாத்தையும் முடிச்சிரு. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம இந்த வேலை முடிஞ்சாகணும்.
இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, எதுவும் பண்ணாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு கேஷ் வேணுமோ சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஒண்ணும் பண்ணாதீங்க. மாதிரி 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 என்ன பாரு மாதிரி. அம்மா அம்மா, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? மாதிரி உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் பாத்துக்கிறேன். மாதிரி நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா. மாதிரி சுதீப், இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயம் தெரிய வந்தது. உங்களுடைய மனைவி மாதிரி இருக்காங்களே, அவங்களோட உண்மையான பேர் அனு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கமலேஷ்ங்கிறவங்க கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப கமலேஷோட வீட்டுல இருந்து அவன் டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஆட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. அக்கம் பக்கத்துல இருந்து கிடைச்ச ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது மாதிரியோட டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு. அவ தான் கமலேஷை கொண்டிருக்கா. இன்னொரு விஷயம், இது எல்லாமே உன்னுடைய அம்மா சுனிதா தேவிக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு. அதாவது மாதிரியோட முதல் கல்யாணம், அப்புறம் அவளோட உண்மையான பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஏமாற்றம் வரேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். அந்த மாதிரி இவ்வளவு பெரிய சதிகாரியா இருப்பான்னு. அவ இது வரைக்கும் கேட்ட எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன் சார். ஆனா அவ அதுக்கு பதில் எனக்கு என் வீடு, என் வாழ்க்கை, என் குடும்பம்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா சார் அவ. இதுல என் குழந்தைய கூட. உங்க மனைவி பிரெக்னன்ட் எல்லாம் இல்ல. என்னது? மாதிரியை பொறுத்த வரைக்கும் பணம் தான் கடவுள். அவ அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். இவன் நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு அவ இல்ல. எது உண்மைன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஷர்மா, அவனை கூட்டிட்டு வா. சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க? அன்னைக்கு ராத்திரி மாதுரி கோயிலுக்கு வெளியே வச்சு இந்த ஆளை கொலை பண்ணணும்னு சொன்னான். இந்த இதுல 50,000 ரூபாய் இருக்கு. நாளைக்கு நாங்க கோயிலுக்கு போவோம். ஆன் த வேல சான்ஸ் கிடைச்சதும் நீ எல்லாத்தையும் முடிச்சிரு. சார், இவங்ககிட்ட இந்த ஃபோன் 50,000 ரூபா, அப்புறம் இந்த டம்மி துப்பாக்கியும் கைப்பற்றிருக்கேன். எக்ஸாக்ட்லி. உங்க அம்மா ஒரிஜினல் கன்னை திருடி இருக்காங்க. அவங்க அந்த கன்னை வச்சுதான் மாதிரியை மர்டர் பண்ணிருக்காங்க. மாதிரி அவனை கூட்டிட்டு போங்க. வாடா. சுனிதா மேடம் என்ன பண்ணாங்களோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு உங்களை காப்பாத்திருக்காங்க. ஆனா குற்றம் யாரு செஞ்சாலும் அது குற்றம் தான். சட்டம் யாரையும் கொல்றதுக்கு அனுமதி கொடுத்ததில்ல. சுனிதா என்ன பண்ணாங்களோ அவங்க அந்த குற்றத்துக்கான தண்டனையை ஜெயிலுக்கு போய் அனுபவிப்பாங்க. அப்புறம் நீங்க அம்மா. அட, நீங்க 2 பேருமா? நல்லா இருமா, நல்லா இருங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அதாவது என் மருமக உன்னை நல்லா கவனிச்சுக்கிறான்னு சொல்லு. அதே மாதிரி என் மருமகளை நீ நல்லா கவனிக்கிறியா இல்லையா? ஆமாம்மா. அம்மாடி மருமகளே, எப்பவும் என் புள்ளைய இதே மாதிரி சந்தோஷமா பாத்துக்கோமா. போலாமே. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. கிளம்புறேம்மா. ம்.